So hello friends, welcome to Beyoutech channel. இன்னைக்கு நம்ம Realme ஓட Midrange series Realme 7 ஓட unboxing பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சல்மான் கான் ஜிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம கிட்ட வந்திருக்கு. நானாக இருந்திருந்தா 7க்கு டோனி ஃபோட்டோ தான் போட்டிருப்பேன். பாக்ஸோட பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டாப் ஆஃப் த பாக்ஸை ரிமூவ் பண்ணலாம். உள்ளால வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஒபாமா ஆகிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை தூக்கி சைடில் வச்சிட்டோன்னா கண்ட ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு பதிலாக ஃபோன் அழகாக பொட்டலம் கட்டி வச்சுருக்காங்க. ஓகே, இதையும் தூக்கி சைடில் வச்சுட்டு உள்ளால என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு டார்க் சார்ஜர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது 26 மினிட்ஸில் ஃபோனை 50% சார்ஜ் பண்ணிடும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 6 அடி நீளத்தில் அற்புதமாக டைப் C to USB டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ தேவையில்லாததெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு மெயின் பார்சலை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி குட்டி பார்சலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். உள்ளால வந்து பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரோட சேர்த்து ரொம்பவே ஃப்ளெக்சிபிளான பேக் கவரும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக நம்மளோட மெயின் பொட்டலத்தை ஓப்பன் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், ஃபோனோட பின்னாடி பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே செமையாக இருக்குது. ஃபோனோட கீழே மற்ற ஃபோனை விட எக்ஸ்ட்ராவாக ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் கூடயே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. மேலே ப்ளைனாக விட்டுட்டாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரேவும் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டனும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 64 MB பிரைமரி கேமரா, 8 MB அல்ட்ரா வைட், பிளாக் அண்ட் ஒயிட் லென்ஸ், அப்புறம் மேக்ரோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 16 MB பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணி உள்ளால சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஹோம் ஸ்க்ரீன் வர வரைக்கும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடலாம். ஒரு வழியாக ஆன் ஆகி ஹோம் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பெஷல் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2400x1080 FHD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட பிக்சல் டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 405 ppi. என்னடா இவன் ஏதேதோ வளர்றான் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டிஸ்பிளேக்குள்ளால இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்கும்போது கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே வைப்ரண்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ பிரைமரி 64 MB கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எவ்வளோ ஜூம் பண்ணாலுமே ரொம்பவே நல்லா இருக்குது. கலர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்குது. எஸ், கொஞ்சம் வைப்ரண்ட்டாக தான் இருக்குது, பட் நைஸ். ஸோ பாக்ஸில் இருக்கிற சல்மான் கான்ஜியையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, இதை சொல்லி ஆகணும், 64 MB கேமராவில் டீட்டெயில் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்பவே நல்ல ஃபோன் தான். ஃப்ரண்ட் கேமராலையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் எடுத்தனால ஏதோ பெர்மிஷன்லாம் கேட்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேச்சுரலாக இருக்குது. சில ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பவுடர் போட்ட மாதிரி ஆக்கி விட்ரும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே நேச்சுரலான ஃபோட்டோ உங்களுக்கு கிடைக்கும். இது கூட கிடைச்ச கேஸையும் நம்ம ஃபோனில் போட்டு பார்த்துடலாம். ஸோ ஓகே, ஒரு பேக் கவர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபோனோட உள்ளால வந்து பார்த்தீங்கன்னா Helio G95 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டான கேமிங் ப்ராசஸர். இதை ஸ்னாப்ட்ராகன் கூட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 732G கூட இது வந்து கம்பேரபிளாக இருக்கும். இன்னும் ரொம்பவே சிம்பிளாக சொல்லணும்னா OnePlus நாடுக்கும் இதுக்கும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அது வந்து ஒரு 5G ஃபோன், இது வந்து ஒரு 4G ஃபோன், அவ்வளோதான். ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம மறந்துட்டோம். சிம் எஜெக்டர் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வச்சுருக்காங்க. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஓவரால் ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000க்கு ஒரு செம்மையான கேமரா, கேமிங் ப்ராசஸர் வித் 90 Hz டிஸ்பிளேயோட, ஃப்ரண்ட்டில் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே, அப்புறம் 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடைக்குது. ஸோ இந்தியாவில் 5G வரதுக்கு எப்படியும் இன்னும் 2 வருஷம் ஆயிரும். அதுக்குள்ளால ஒரு பெஸ்ட்டான மிட்ரேஞ்ச் 4G ஃபோனை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை ட்ரை பண்ணலாம். இதில் 20,000க்கு 5G வேரியண்ட்டும் இருக்குது. ஆனால் இந்தியாவில் இன்னும் லான்ச் ஆகலை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் Beyoutech சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். பாய்.